أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القرآனை கற்றுக்கொள்வோம் தஜ்வீத் பாடம் 25. சென்றைய பாடங்களிலே நீட்டப்படக்கூடிய எழுத்தும் அதை நீட்டுவதற்காக வேண்டி வரக்கூடிய எழுத்துக்களையும் பற்றி நாங்கள் தெளிவாக விளக்கமாக நல்ல முறையிலே பார்த்துள்ளோம். அதை சற்று மீட்டிக் கொண்டதன் பின்னால் இன்றைய பாடத்துக்கு நாங்கள் செல்வோம். ஒரு ஜபர் செய்யப்பட்ட ஒரு எழுத்தை நீட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு மத்துடைய அலிப் வர வேண்டும். அது அடுத்ததாக சேர் செய்யப்பட்ட ஒரு எழுத்தை நீட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்கு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட யா வர வேண்டும். அடுத்ததாக லம்மா அதாவது பேஷ் செய்யப்பட்ட ஒரு எழுத்தை நீட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்கு பின்னால் சுகுன் செய்யப்பட்ட வா வர வேண்டும். இந்த மூன்றையும் நல்ல முறையிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக பாவை நாங்கள் எடுத்து அதற்கு உண்டான உதாரணங்களை, இந்த மூன்றுக்கும் உண்டான உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். ஜபர் செய்யப்பட்ட பாவுக்கு பின்னால் ஒரு அலிப் வரும் பொழுது அது பா என்ற உச்சரிப்புடன் நீட்டப்படும். அடுத்து சேர் செய்யப்பட்ட பாவுக்கு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட யா வரும் பொழுது அது பி என்ற உச்சரிப்புடன் நீட்டப்படும். அடுத்ததாக பேஷ் செய்யப்பட்ட பாவுக்கு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட வா வரும் பொழுது அது பூ என்ற உச்சரிப்புடன் அது நீட்டப்படும். இந்த மூன்றையும் சுருக்கமாக நல்ல முறையிலே ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும், மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். இன்றைய பாடத்திற்கு நாங்கள் செல்வோம். இன்றைய பாடத்திலே புதிதாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் இதற்கு முன்னால் உள்ள பாடங்களிலே கூறினோம், நீட்டப்பட வேண்டிய எழுத்து, நீட்டக்கூடிய எழுத்து, இந்த இரண்டையும் நாங்கள் கூறினோம். அதாவது நீட்டுவதற்கு நீட்டக்கூடிய பாடம் அலிஃப் மத்தா, நீட்டக்கூடிய அலிஃப், நீட்டக்கூடிய யா, நீட்டக்கூடிய வா, இந்த மூன்று பற்றி இன்றைய முன்னைய பாடங்களிலே நாங்கள் பேசி இருந்தோம். ஆனால் இன்றைய பாடத்திலே ஒரு எழுத்து நீட்டப்படும். அந்த எழுத்து நீட்டப்படுவதற்காக வேண்டி அதற்கு துணையான எழுத்து, நீட்டக்கூடிய ஒரு எழுத்து, அதாவது முன்னைய பாடங்களிலே சொன்னதை போன்று அலிஃபோ அல்லது சுக்குன் செய்யப்பட்ட யாவோ சுக்குன் செய்யப்பட்ட வாவோ இன்றைய பாடத்திலே வராது. மாற்றமாக அது அந்த எழுத்துக்கு எந்த ஒன்றும் வராத நிலையிலே அது நீட்டப்படும். அந்த சந்தர்ப்பங்களை பற்றி இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். அது எந்த நிலையிலே அது நீட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு அந்த உதாரணங்களும் இந்த படங்களிலே தரப்படும். அந்த உதாரணங்களை நல்ல முறையிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய புது பாடத்திலே நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், அதாவது கடா ஜபர், கடா சேர், கடா பேஷ், கடா ஜபர், கடா சேர், கடா பேஷ், இந்த மூன்றையும் பற்றி தான் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். உருதிலே கடா ஜபர் என்று சொல்லும் பொழுது அரபியிலே அதற்குண்டான வாசகம் ஜபரு மத்தா, அதாவது ஜபரு மத்தா, அதை அரபியிலே ஃபதஹ் மத்தா என்பதாக சொல்வோம். விளங்குவதற்காக வேண்டி ஜபரு மத்தா, ஜபரு மத்தா, கடா ஜபர் என்றால் ஜபரு மத்தா, நீட்டக்கூடிய ஜபர், நீட்டக்கூடிய ஜபர். அடுத்ததாக சேர் மத், கடா சேர் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே, கடா சேர் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதற்கு சேர் மத்தா, அதாவது கஸ்ரா மத்தா என்பதாக சொல்வோம். அதைத்தான் சேர் மத்தா, சேர் மத்தா, நீட்டக்கூடிய சேர். அடுத்ததாக கடா பேஷ், கடா பேஷ் என்று சொல்லும் பொழுது அது லம்மா மத்தா, அதாவது பேஷ் மத்தா, பேஷ் மத்தா, நீட்டக்கூடிய பேஷ் என்பதாக சொல்வோம். இந்த மூனையும் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடங்களிலே நாங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைய 25A இன்றைய பாடத்திலே ஜபர் மத்தா, ஜபர் மத்தாவை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது அதற்கு அடுத்ததாக ஒரு அலிஃப் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் அங்கே காணப்படாது. மாற்றமாக ஜபருக்கு பதிலாக ஜபர் மத்தா வரும் பொழுது அதை நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். பா என்ற உதாரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பாவுக்கு ஜபர் செய்யப்பட்ட நிலையிலே நாங்கள் எவ்வாறு ஓதுவோம் என்றால் ப ப என்பதாக நாங்கள் ஓதுவோம். ஆனால்
அதே பாவுக்கு ஜபர் மத்தா வரும் பொழுது, ஜபர் மத்தா என்று சொன்னால் அந்த ஜபரை ஒரு அலிஃப் முறையிலே அதுக்கு அந்த எழுத்துக்கு மேலால் நாங்கள் எழுதுவதாகும். அலிஃபுடைய முறையிலே சிறிய அலிஃப் போன்று ஒரு எழுத்தை நாங்கள் ஒரு கோடை நாங்கள் எழுதுவதாகும். இதுவே ஜபர் மத்தாவாக அங்கே கணிக்கப்படுகிறது. அந்த உதாரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்கும். ஜபர் மத்தா வரும் பொழுது நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். பா பா, அதாவது எவ்வாறு முன்னைய பாடத்திலே நாங்கள் கூறினோமோ, ஒரு ஜபர் செய்யப்பட்ட ஒரு எழுத்துக்கு பின்னால் ஒரு அலிஃப் வரும் பொழுது அது எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ, எவ்வாறு ஓதப்படுமோ, அந்த ஓதலை நாங்கள் எவ்வாறு ஓதி காட்டினோமோ, எவ்வாறு உச்சரித்தோமோ, எவ்வாறு நீட்டினோமோ, அது போல இங்கே ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு மேலால் ஜபர் மத்தா வரும் பொழுது அது போலவே உச்சரிக்க வேண்டும், உச்சரிக்கப்படும். அந்த நிலைமைகளை எங்களுக்கு இந்த படத்திலே எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது 28 எழுத்துக்களுக்கும் இரண்டும் சமமே என்ற உதாரணம் எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. என்ன சமம் என்று சொன்னால், ஒரு எழுத்துக்கு முதலாவதாக எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது, ஒரு எழுத்து அதற்கு ஜபர் செய்யப்பட்டு அதை நீட்டுவதற்காக வேண்டி அதற்கு பின்னால் ஒரு அலிஃப் வந்துள்ளது. அதாவது அலிஃப் மத்தியா, நீட்டக்கூடிய அலிஃப் வந்துள்ளது. இது இந்த உதாரணம் முன்னைய பாடங்களை நாங்கள் பார்த்துள்ளோம். அதை எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும்? ப தா சா ஜ என்பதாக உச்சரிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜபர் செய்யப்பட்ட ஒரு எழுத்துக்கு பின்னால் அலிஃப் வந்துள்ளது. இது எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விடயமே. ஆனால் அதற்கு அடுத்ததாக சமன் செய்து அந்த எழுத்துக்கு அடுத்ததாக சமன் செய்யப்பட்டு அதே எழுத்து எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா, கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா அதற்கு இடம் பெற்றுள்ளது. அதை நாங்கள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும்? அதையும் அது போலவே உச்சரிக்க வேண்டும். இது ஒரு கடா ஜபர் வரும் பொழுது அல்லது ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது அது எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்றால், நீட்டிய வண்ணமாக ஜபர் செய்யப்பட்ட நிலையிலே நீட்டிய வண்ணமாக அதை நாங்கள் ஓத வேண்டும். இவ்வாறு ப என்பதாக சொல்வதற்கு பதிலாக பா தா சா ஜ என்பதாக நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு உதாரணங்களும் பா உடைய உதாரணங்களை எடுக்கும் பொழுது பாவுக்கு முதலாவதாக பாவுக்கு ஜபர் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் அலிஃப் வந்துள்ளது. இந்த உதாரணமும் அதற்கு பின்னால் சமன் செய்து அதற்கு அடுத்ததாக பாவுக்கு கடா ஜபர் அல்ல ஜபர் மத்தா வந்துள்ளது. இந்த உதாரணமும் இந்த இரண்டு உதாரணங்களும் ஒரே உச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரே ஓதலுடன் ஓதக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிலைமைகளை இந்த இரண்டு நிலைமைகளிலும் நீட்டப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வரும் பொழுது அது ஜபர் செய்யப்பட்ட நிலையிலே அது நீட்டப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதை போன்ற ஏனைய எழுத்துக்களுக்கும் எங்களுக்கு உதாரணங்கள் தரப்பட்டுள்ளது. இதை நாங்கள் நல்ல முறையிலே ஓதி கவனத்தில் கொள்ள வேண்டும், மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். அதை பயிற்சி பாடமாக நாங்கள் இந்த பாடத்திலே இலேசான முறையிலே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பா தா சா ஜா ஹா ஹா தா ரா வா ஜா சா ஷா ஸா வா தா லா ரா ரா ஃபா ஆ கா லா மா நா வா ஹ ஆ யா. இவ்வாறான உதாரணங்கள் இந்த பாடத்திலே சுருக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா இந்த இரண்டும் ஒரே ஒன்றுதான். இந்த கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது அது ஆ ஆ என்ற உச்சரிப்புடன் நீட்டப்படும். எவ்வாறு என்றால், ஒரு ஜபர் செய்யப்பட்ட எழுத்துக்கு பின்னால் ஒரு அலிஃப் வரும் பொழுது அது எவ்வாறு நீட்டப்படுமோ அது போலவே கடா ஜபர் அல்லது ஜபர் மத்தா ஒரு எழுத்துக்கு வரும் பொழுது அது அதே உச்சரிப்புடன் ஆ என்ற உச்சரிப்புடன் அது நீட்டப்பட வேண்டும். இதுவே இன்றைய பாடத்தின் சுருக்கமாக இருக்கிறது. இதை நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் புதிய பாடத்துடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.